டிராலி சூட்கேஸில் மாமியாரை கங்கை நதியில் வீச வந்த மருமகள் மற்றும் சம்மந்தி. கங்கை நதியில் டிராலியை இழுத்து சுற்றி திரிந்த போது போலீசாருக்கு கிடைத்த தகவல் எப்படியும் கொடூரமாக முடியுமா என்று டோட்டல் இந்தியாவையே பதற வைத்த கிரைம் கேஸ். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவின் குமார்துளி அருகே கங்கை நதிக்கரையில் 2 பெண்கள் நீல நிற டிராலி சூட்கேஸுடன் சுற்றி திரிந்துள்ளனர். அத்தோடு திருதிருவன மொழியை உருட்டி சந்தேகத்திற்கிடமாக நடமாடி உள்ளனர். இதனைத் தொடர்ந்து டிராலி சூட்கேஸை இழுத்துக்கொண்டு கங்கை நதிக்கரைக்கு இருவரும் சென்றுள்ளனர். அப்போது அங்கு யோகா செய்ய வந்த சிலர் அவர்களை தடுத்து நிறுத்தியுள்ளனர். என்ன இந்த சூட்கேஸில் ரத்த கரையாயிருக்கு என்று அவர்களிடம் கேட்டுள்ளனர். அதற்கு அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளனர். மேலும் திறந்து காட்ட மறுத்திருக்கின்றனர். பின்னர் உடனடியாக அருகே இருந்த போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். கங்கை நதிக்கரைக்கு விரைந்து வந்த போலீசார் இந்த டிராலி சூட்கேஸில் என்ன இருக்கிறது என்று கேட்டுள்ளனர். அதற்கு அந்த பெண்கள் கொஞ்சம் டைம் எடுத்து உள்ளே தாங்கள் வளர்த்த வளர்ப்பு நாயின் சடலம் இருப்பதாக கூறியுள்ளனர். இதை கேட்ட போலீசார் அதிர்ச்சி அடைந்து திறந்து காட்டுமாறு வற்புறுத்தியுள்ளனர். இதனால் பதட்டமடைந்த பெண்கள் திறந்து காட்டியிருக்கின்றனர். அப்போது 50 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரின் உடல் இருந்தது. போலீசார் மட்டும் இல்லாமல் அங்கிருந்த மக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். என்ன இது என்று 2 பெண்களும் ஈ மொய்ப்பது போல் மொய்த்தனர். பின்னர் 2 பெண்களையும் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். அப்போதுதான் ஈரக்கொலையை நடுங்க வைக்கும் திடுக்கிடும் தகவல் வெளிவந்துள்ளது. கொல்கத்தாவைச் சேர்ந்த பால்குனி கோஸ் என்ற பெண் கணவரை பிரிந்து தாய் ஆர்த்தி கோஸ் வீட்டில் வாழ்ந்து வந்துள்ளார். அதேபோல் பால்குனியின் மாமியாரும் கணவரை பிரிந்து கடந்த 11ஆம் தேதி முதல் சம்மந்தி வீட்டில் வசித்து வந்துள்ளார். 3 பேரும் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் கடந்த 24ஆம் தேதி மாமியாருக்கும் மருமகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது மருமகள் பால்குனி கோஸ் மாமியாரை பிடித்து சுவரில் தள்ளி இருக்கிறார். இதில் தலையில் அடிபட்டு மயக்கமடைந்துள்ளார். சில நிமிடங்கள் கழித்து மயக்கம் தெரிந்துள்ளது. அப்போது வெறியோடு காத்து கொண்டிருந்த மருமகள் செங்கலால் மாமியாரின் முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் சாகும் வரை சரமாரியாக அடித்திருக்கிறார். இதனால் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளார். இதன் பின்பு செய்த குற்ற உணர்ச்சியே இல்லாத பால்குனி கோஸ் தனது தாயுடன் அப்புறப்படுத்த வழி கேட்டுள்ளார். பின்னர் தாயும் மகளும் சேர்ந்து டிராலி சூட்கேஸில் அடைத்து கங்கை நதியில் வீச திட்டம் தீட்டியுள்ளனர். இதன் பிறகுதான் திட்டம் தீட்டியபடி கங்கை நதிக்கு வீச வந்தபோது போலீசாரிடம் சிக்கியிருக்கின்றனர்.